ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமெண்ட்ஸ்க்கு வந்து பதில் சொல்லிடுறேன். சும்மா சாதாரணமாக பேசுமா, அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பேசுகிற, பார்க்கவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என் பேச்சு அப்படி தான். நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தாலே சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? நம்ம எப்போதுமே டல்லாக வீடியோ போடுவோம். இந்த வீடியோக்காண்டி கொஞ்சம் எனர்ஜியாக வீடியோ போட்டோம்னா நம்ம ஏதாச்சும் பேசி போட்டோம்னா அதுக்கு உடனே வந்து கொஞ்சம் பேசுகிறோம் அப்படின்னு. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசி எனக்கு என்ன ஆக போகுது? நான் வந்து கொஞ்சம் எல்லாம் பேசலை. என் பேச்சு அப்படிதான். நான் வந்து பேச்சு போட்டியில் இது பண்ணுறதில்ல, அதுக்கெல்லாம் போகல. என்னோட லைஃப்பில் எதுவோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரி விடுங்க, அந்த கமெண்ட்ஸை விட்டுடுங்க. நானும் கண்டுக்கிறது இல்லை, இந்த கமெண்ட்ஸை விட்டுடுவோம். ஸோ நானும் மாமாவும் வந்தோடனே அன்றைக்கி வந்தாங்க, சனிக்கிழமை வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் திங்கக்கிழமை காலையிலேயே வந்து கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாபு கிளம்பிட்டோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே நிறைய நேரம் உட்காந்துட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு, அது ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு அதிகமாக ப்ரெஸ் ஆகும்னு நினைக்கிறேன், டெலிவரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கேனுக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் ரிப்போர்ட் வரவே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் உட்காந்துட்டு ரிப்போர்ட் வந்துடுச்சு. வந்தோடனே ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு இப்போ ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 9.8 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8.6 ஏதோ இருந்துச்சு. சாரி, ஹிந்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது 8.6 என்னமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடி வந்து கொஞ்சம் லோவாக இருந்துச்சு, இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.8 வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பழைய நிலைமைக்கு இது வந்து கொஞ்சம் ஓகே தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா பழைய நிலைமையில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருந்துச்சு, ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க என்னோடய மருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்து ரத்தம் ஏறாமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொன்னாங்க. சத்தியமாக கிடையாது. அவங்க மருந்தெல்லாம் வந்து நான் சாப்பிடவே கிடையாது. என்னோடய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொன்னீங்க, ஒரு சிஸ்டர் சொன்னீங்க வந்து அத்திப்பழம் சாப்பிடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அத்திப்பழம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து திராட்சைப்பழம், கருப்பு திராட்சைப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே மாமா மறுபடியும் வாங்கிட்டு சொல்லி, இந்த இதில் நான் வீடியோவில் காமிக்கல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மறுபடியும் மாமா வாங்கிட்டு சொல்லி, ஸோ அது ஃபுல்லாகவே நான் தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிடல, அது ஃபுல்லாகவே நான் தான் சாப்பிட்டேன். கருப்பு திராட்சை, அத்திப்பழம், அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி 2 தடவை நான் சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு என்ன தெரிஞ்சு அதனால தான் வந்து ப்ளட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். அதை நான் மருந்து சாப்பிட்டதுனால தான் இல்லை, ஏய் மருந்து சாப்பிட்டனாலாம் இல்லை. ஸோ அதனால தான் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட கேட்டாங்க என்னம்மா உனக்கு எதுவும் வந்து ப்ளீடிங் ஆகுதா, ப்ளட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் அடிக்கடி வலி வருதா அப்படின்னு கேட்டாங்க. வருது தான் சிஸ்டர், அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, கருப்பில் இருந்துக்கோ, இது வந்து எப்போ வேணாலும் வரலாம். இன்னும் வந்து 12 நாள் டைம் இருக்குது, 12-15 நாள் டைம் இருக்குது. இது வந்து ஏற்கனவே உள்ள டெலிவரி டேட்டோட இப்போ வந்து கூடிடுச்சு. முன்னாடி 24 கொடுத்தாங்க, டிசம்பர் 24 கொடுத்துருந்தாங்களா? டிசம்பர் 24 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டிசம்பர் 27, அந்த 3 நாள் தள்ளி இதாகிடுச்சு. நல்லா வந்து எப்போனாலும் பெயின் வரலாம். குழந்தை வந்து தலை திரும்பி தான் இருக்குது. ஸோ எப்போ வந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு போகாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு அவங்களோட இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னாங்கன்னா, ஹார்ட் பீட் வந்து எப்போதும் போல் 140 தான். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, பேபியோட வெயிட் வந்து 3 kg அபோவ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேபி வெயிட் ஓகே. பனிக்கூட நீர் வந்து 13.7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பனிக்கூட நீர் வந்து எனக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு, இப்போ வந்து ஏறிடுச்சு. இப்போ வந்து நார்மலாக இருக்குது, எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து ப்ரெஷர் செக் பண்ண மாட்டாங்க, நம்மளோட வெயிட் செக் பண்ண மாட்டாங்க, சுகர் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஊரில் வந்து அப்படி தான், நம்மளோட இது வந்து எதுவுமே கிடையாது. இதே வந்து தமிழ்நாடாக இருந்தால் எத்தனை தடவை செக்கப் போகணும், எத்தனை தடவை ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும், எத்தனை தடவை யூரின் டெஸ்ட், ப்ரெஷரு, வெயிட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் குளுக்கோஸ் எல்லாம் வேறு கொடுக்க சொல்லுவாங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்போ வேணாலும் பெயின் வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்போதும் போல் கேஸ் இதாக இருக்குது.
அதுக்கு மட்டும் டேப்லெட் மட்டும் வாங்கிக்கோங்க. இத்தனை வாட்டியும் நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், ஒரு தடவை கூட மாத்திரை வாங்காமல் மருந்து வாங்காமல் வந்தது கிடையாது. எப்போதும் 2000 3000 அப்படி தான் செலவாகும். ஸோ இந்த தடவை மாமா கூட போய் எனக்கு வந்து மருந்து செலவே இல்லை, அவ்வளோதான். சொல்லும்போது சிம்பிளாக எதுவுமே மருந்தெல்லாம் வாங்காமல் சிம்பிளாக வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே ஓகே அப்படின்னு இந்த தடவை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அவ்வளோ இதாக இருந்துச்சு. அவங்க ஸ்கேன் பண்ணக்குள்ளே 2 உதா டங்குன்னு உதச்சிச்சு, மாமா அப்படின்னு பார்த்துச்சு. அந்த இதுலேயும் நல்லா தெரிஞ்சிச்சு, லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. மாமாவோட ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கான ஸ்கேனுக்கு. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வரக்குலாம் வந்து எனக்கு வந்து இன்னும் ஸ்வெட்டர் எடுக்கலான்னு ஆசை. ஸ்வெட்டர் எடுக்கணும், நைட்டி எடுக்கணும். ஸோ இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அப்புறம் போனோம், அது இன்னும் செட் ஆகலை, அந்த கடையில் எதுவும் செட் ஆகலை. ஸோ மாமா வந்துச்சு இன்னொரு நாளைக்கு வந்து வேறு கடையில் எடுத்துக்கலாம், இங்கே வந்து நல்லா இருக்காது, வேறு கடையில் எடுத்துக்கலாம்னு சொன்னிச்சு. அப்புறம் வந்து வெளில வந்துட்டு அப்புறம் என்கிட்ட ஃபோனில் வந்து முன்னாடியே சொல்லுவோம், எனக்கு நான் வந்த பிறகு உனக்கு என்னென்னலாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடு, கடைக்கு அழைச்சிட்டு போகிறேன், அங்கே வந்து உனக்கு என்னென்னலாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லியிருந்துச்சு. நான் ஏற்கனவே பிரியாணி சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த ஊர் பிரியாணி நல்லா இருக்காது தான், இருந்தாலும் மாமா கூட போய் சாப்பிட்றது வந்து தண்ணி தானே. அப்புறம் அதை வாங்கிக்க சொன்னிச்சு. நான் வந்து பிரியாணி வாங்கிட்டேன். அப்புறம் மாமா வந்து பிரியாணி வாங்கலை, அவங்களுக்கு வந்து ரொட்டி சப்பாத்தி அந்த மைதாவில் செய்வாங்கள்ல, அது என்ன புல்கா ரொட்டி ஏதோ ரொட்டி சொல்லுவாங்க, அந்த இது அடுப்புலேயே வச்சு அப்படியே எடுத்துட்டாங்களே. ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து புஷ்ஷுன்னு இருக்கும், புஷ்ஷுன்னு இருக்கும். ஸோ அந்த ரொட்டி தான் கொடுத்தாங்க. அதுவும் மட்டனும் கிரேவி 2 கலந்து மாமாவுக்கு, எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாமா கூட போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். பேபி எல்லாமே ஓகே தான், அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கு நடக்குது. அந்தத்துலேருந்து பெயின் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. இப்போ பெயின் இருந்துச்சு. பெயின்னா வந்து ஃபுல்லாக வரல, விட்டு அப்படி ஒரே தான் வந்து அவங்க தொடர்ந்து வந்தாங்கன்னா வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னமோ சூட்டு வலி மாதிரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தூங்கக்குள்ளே வரும், படுத்துட்டு எழுந்திரிக்கக்குள்ளே வரும். இங்கேருந்தே நாங்கள் நடக்க முடியாது. மாமா வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் மாமனாருக்கு அப்புறம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன், ஏதோ எடுக்கலான்னு அடுப்படி வந்துட்டு அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு வலி வந்துடுச்சு. பிடிக்க கூட எதுவுமே இல்லை. தடிமணி போய் ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு, தேவா ஃபோனை எடுத்துட்டு வாடாங்கிறேன். அவன் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துறதுக்குள்ளே வலி குறைஞ்சிச்சு. அவ்வளோ வலியா, சுத்தமாக பயந்துட்டான் அன்றைக்கி. ஸோ எப்போ வலி வரும்னு சொல்லலை, 38 வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 38 வீக் முடிஞ்சிருக்கு. 39 வீக் இன்னும் வந்து 2 வாரம்னு கிடையாது, பார்ப்போம். ஸோ நல்லபடியாக வந்து ஏதாவது சிரித்து பேசினாலும் வந்து மனசில் ஒரு பயம் இருக்குது, எப்போதுமே வந்து பயம் இருக்குது. அதுவும் வந்து இந்த லாஸ்ட்டு இந்த ஸ்கேனு போயிட்டு வரதுக்குள்ளே இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. நானும் சரியாக தூங்காமல், மாமாவையும் தூங்க விடாமல், எது நடக்குமோ அது பண்ணுமோ இது பண்ணுமோன்னு யோசிச்சே அப்படியே காலம் போயிடுச்சு. நிறையா பயப்பட வேண்டியதாக இருக்குது, நிறையா கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ, எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நான் சொன்னேன், வலி வரக்குள்ளெல்லாம் சொல்லுவேன் மாமாட்டேன், பரவாயில்ல எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் பேபி ஒழுங்காக இருக்கணும்ல, பேபி வந்து கரெக்டாக இருக்கணும், பண்ணு. எனக்கு வந்து அன்றைக்கி வந்து லூஸ் மோஷன் ஆகிடுச்சி, ரொம்ப முடியலை. அதெல்லாம் பயந்துட்டேன் நான். எனக்கு வந்து நீ என்ன பண்ணு, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்க சொல்லிடு, எனக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு எதாக ஆனாலும் பரவாயில்ல, பேபியை மட்டும் கரெக்டாக எடுக்க சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கே மாமா தெரிஞ்சு லூஸ் மாதிரி பேசாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, டைம் கொடுத்துருக்காங்கல்ல, சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுவாப்பு மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து சிசேரியெல்லாம் நடக்கணும், நார்மலாக நடக்கணும் இல்லை, எனக்கு வந்து பேபி கரெக்டாக இருக்கணும், பேபி நல்லபடியாக பிறக்கணும். தேவாவுக்கு மாதிரி எனக்கும் வந்து அந்த தேவா எப்படி நல்லபடியாக பண்ணானோ அதே மாதிரி இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காக. அப்புறம் வந்து நான் வந்து அதிகமாக வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு வந்து இது கொடுக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப கொஞ்சம் பேசாமல் ஒழுங்காக பேசு, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, அது வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு. நம்ம அப்படி என்ன பேசணும், வலிஞ்சு பேசுகிற அளவுக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ சாரி, நான் அப்படி எதுவும் பேசியிருந்தேன்னா, அண்ணனா அக்காவான்னு தெரியலை, சுப்பிரமணி அவங்க பேர் வந்து சுப்பிரமணி.
ஸோ சாரிண்ணா, சாரிக்கா. நான் அப்படி எதுவும் உங்கள்கிட்ட எதுவும் தப்பாக வளைஞ்சு பேசியிருந்தேன்னா, கொஞ்சம் பேசியிருந்தேன்னா சாரி. நான் அப்படி பேசுகிற பொண்ணு கிடையாது. என்னோடய பேச்சே அப்படி தான். ஸோ சாரி சாரி சாரி. இனிமேல் இப்படி பேச மாட்டேன். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியே இருக்க இந்த இந்த மந்தில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து டெலிவரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்த பிறக்க நான் வேண்டிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். குழந்த பிறக்க இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும். நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஸோ இதுதான் வந்து நாங்கள் போன ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் தான் போனோம். நல்லா இன்றைக்கின்னு பார்த்தா நல்லா க்ரௌடு. பாருங்க, நிறையா பேர் செக்கப் போயிருந்தாங்க. இத்தனை நாளாக எல்லா க்ரௌடும், இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணி ரிசல்ட்டெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் போயிட்டோம் ஹோட்டல் போயிட்டு. ஸோ எனக்கு வந்து சிக்கன் பிரியாணியும், மாமாவுக்கு வந்து ரொட்டியும், தேவாவும் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி சாப்பிட்றான்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு ரொட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுதான் வீடியோ. நாங்கள் இது தான் அங்கே வெளில போயிட்டு வந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.